ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், மாடி தோட்டத்தில் வந்து ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து புதுசாக வாங்கியிருக்க ரோஸில் அழகாக வந்து தழில் வந்து மொட்டு வச்சு பூ பூத்துருக்குது. பூ இன்னும் விரியலை, நமக்கு விரிஞ்சதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து விரிஞ்சிருக்க பூவை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இது இன்னும் விரியும். இந்த ரோஸு டபுள் கலர் ரோஸ் வந்து விரிஞ்சிருக்குது. இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, எல்லாமே சேர்த்து ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா மைக்குட்டி மேலெல்லாம் கடிக்கும். கம்பளி பூச்சி இருக்குது, அதில் 3 பூ கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து இதுவும் ஒரு நாட்டு வெரைட்டி ரோஸ் தான். அடுத்ததாக நம்ம வந்து பன்னீர் ரோஸு, மழை பெஞ்ச ரோஸ் எல்லாம் நல்லா அழகாக நிற்கிதுன்னு பார்த்தாச்சுன்னா கம்பளி பூச்சி வர தொடங்கியாச்சு. ஏனியா எல்லாம் அவங்களோட டியூட்டியாக தான் இருக்கும், ஃபுல்லாக செடி ஃபுல்லாக நாஸ்தி பண்ணுறது. இது வந்து நாளைக்கு பூக்க போகிற பன்னீர் ரோஸு. மொட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் இங்கே 4 மொட்டு இருக்குது. அதுவும் நாட்டு வெரைட்டி ரோஸ் தான். காஷ்மீர் ரோஸ் எல்லாத்துலேயுமே சூப்பராக நாளைக்கு பூக்கக்கூடிய மொட்டு எல்லாமே. காஷ்மீர் ரோஸ் இங்கே ஒன்று இருக்குது, ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம பன்னீர் பட்டன் ரோஸு ஹார்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய இருக்குது. நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். நேற்று ஹார்வெஸ்ட் பண்ணலை. இவ்வளோ பூ கிடைக்குது. டெய்லி ஹார்வெஸ்ட் பண்ணாலுமே நமக்கு இன்னும் நிறைய பூ இருக்கும். பாருங்க எவ்வளோ பூன்னு. க்யூட்டாக அழகாக இருக்குது. இங்கேயே இருக்குது. அது நாட்டு வெரைட்டி ரோஸ் தான். இது எல்லாமே சூப்பராக அழகாக பூத்துருக்காங்க. இன்னும் இருக்குது ரோஸு, இந்த இருக்குது. இன்னும் விரிஞ்சிருக்கோம் நாளைக்குன்னா. சரி இருக்கட்டும், பறிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து அந்த பக்கம் இருக்கிற ரோஸ் எல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். மில்கி ஒயிட்டு ஒன்று கண்ணுன்னு அழகாக பூத்துருக்காங்க. அடுத்து வந்து ஆரஞ்சு ரோஸு, அடுத்தது இந்த பக்கம் வெல்வெட் ரோஸ் வந்து ஒரு பூ பூத்துருக்காங்க. திருப்பி செடியுமே சூப்பராக அழகாக தளைஞ்சு வந்துட்டுருக்குது. இந்த ரோஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் அதை நல்ல பூவாக பூக்க ஆரம்பிச்சிருக்குது. அடுத்தது எல்லோ ரோஸில் வந்து ஒரே ஒரு பூ தான் இருக்குது. எல்லோ பட்டன் ரோஸில். ஒயிட் பட்டன் ரோஸ் ஒரு 3 இருக்குது. இது என்னன்னு தெரில, மழை நாளியா என்னன்னு தெரில, ஃபுல்லாகவுமே ஸ்ட்ரைட்டாகவே பியூர் ஒயிட்டாகவே பூத்துருது. அடுத்ததாக வந்து இதை வந்து ஸ்னோ ஒயிட்டு பூன்னு ஸ்னோ ஒயிட்டு ரோஸுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த அளவுலையும் ஒயிட் கலரில் கொத்தாக பூக்கிற ரோஸ் வெரைட்டிஸில் இதுவும் ஒன்று. அப்புறமா நம்ம ஒரே ஒரு 7 days ரோஸ் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து கம்மியாக தான் பூ இருக்குன்னு ஒரு சின்ன பிளேட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஆனால் அது நிறையவே பூ கிடச்சிருக்குது.
இது நம்ம நட்டு வளர்த்து அதுலேருந்து பூ பறித்து அடுத்து சாமிக்கு வைக்கும்போது ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்புறமா வந்து பொடிய ஒயிட் மினி பட்டனும் பூ இருக்குது. அப்புறமா ஒரே ஒரு ரெட் பட்டன் இருக்குது. அவ்வளோதான். இன்னைக்கு நமக்கு வந்து இவ்வளோ பூ தான் கிடைச்சிருக்குது. ஸோ இங்கேயும் இன்னும் ஒரு பட்டன் ரோஸ். இந்த ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டாட்டா பை பை. உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி பூச்செடிகள் வச்சு நிறைய பூக்கள் பாருங்க, ஹாப்பியாக இருக்கும். டாட்டா பை பை.